லவ் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. நம்ம லைஃப்பில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு லவ் க்ராஸ் ஆகிருக்கும். பட் ஒரு லவ் இவ தாண்டா எனக்கு, இவ இல்லாமல் என் லைஃபே இல்லைன்னு தோணுது பார்த்தீங்களா? அந்த லவ்க்காக நம்ம என்னென்னு பண்ணலாம். பட் அந்த லவ் நம்மளை விட்டு தள்ளி போச்சுன்னா தீபு இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா? ஹலோ ஹலோ, நான் தீபா பேசுகிறேன். என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? ஹாப்பி பர்த்டே மாஹி. ஓ தேங்க்ஸ். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கேன் பர்த்டேலாம். உன்னை மீட் பண்ணணும். எங்கே இருக்க? வீட்டில் இருக்கேன் தீபு. சரி, நான் வரேன். ஓகே, ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. தீபு என் லைஃப், என் லவ், என்னோட எல்லாமே அவள் தான். இதே நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். லைஃபையே மாற்றிட்டான். ஆனால் ஏன்னு தெரியல, என் மேலே அவளுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பட் அவளோட வார்த்தைக்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய். ஹாய் மாஹி, ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க்யூ. நான் உன்னை கீழே தேடிட்டுருக்கேன். நீ என்னடனா இங்கே வந்து நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லை, தனியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதான் இங்கே சும்மா வந்து அப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்றும் பார்ட்டிஸ், நைட் ஷோஸ் ஒன்றும் இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட? பசங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், ஆனால் அதோட முக்கியமான பிளான் ஒன்று இருக்குது. என்ன பிளான்? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னடா காமெடி பண்ணுற? எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன், பட் ஐ மைண்ட் வாட் ஐ செட். நீ எத்தனை பொண்ணுங்களை தான் லவ் பண்ணுவ? நானே உனக்காக மீனாட்சியோட நம்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? எனக்கு எல்லாமே தெரியும் தீபு. நீ லவ் பண்ணி பிரேக்கப் ஆனது தெரியும், இன்னும் அந்த பெயின்லேருந்து வெளியே வரலன்னு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த உண்மையான லவ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதில் தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். யாரையோ கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்கே நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது? வாட்ஸ் ராங் இன் தட்? எனக்கு இனிமேல் எந்த பெயினும் வேண்டாம். என் லைஃப்பில் லவ்ங்கிற சாப்டரே முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட இதை பற்றி பேசாத. சொல்கிறது கேளு தீபு. ப்ளீஸ் மாஹி, ஐ அம் வெரி சாரி. தீபு நில்லு தீபு. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கா, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஓ சாரி, உள்ள வா, உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். தாடியெல்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்ட. சும்மா ஒரு சேஞ்ச் ஓவா. நீ என்ன எப்பயும் ஹீரோயின் மாதிரி தானே இருக்க? ஓ பேசிகிட்டே இருக்கோம், என்ன சாப்பிட்ற? இல்லை, எதுவும் வேண்டாம். I'll be back. வேண்டாம். எப்படி நான் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்ல போகிறேன்னே தெரியல. பட் நான் சொல்லி தான் ஆகணும். எப்படி எடுத்துப்பானோன்னு தெரியல. ஓ, அவன் இன்னும் என் ஃபோட்டோவை தான் வால்பேப்பராக வச்சுருக்கான். மை காட். ஸோ என்ன திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு மாஹி?
இதுதான் நீ எனக்கு தர பர்த்டே கிஃப்டா? மாஹி, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் மாஹி. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் கண்ணில் நான் அந்த காதலை பார்க்கல. ஆனால் இப்போ பார்க்குறேன். எங்கள் அப்பா கால் பண்ணுறாங்க. மறுபடியும் நான் அதையா சொல்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ண தான் எனக்கு ஆசை. மறு வார்த்தை எதுவும் என்கிட்ட பேசாத. நீயே டிசைட் பண்ணிக்கோ. நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா பார்த்துருக்க பையன் தான் வேணுமா? அப்பா, ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் கோபம் கொண்டேன், இமை மூடிடு என்றேன், நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை